பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஏற்பட்டிருக்கு. அதனால வர சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? எந்த பாதிப்பும் இல்லை. 2021ஆம் ஆண்டு இவர்கள் தான் வந்தார்கள். இவர்களோடு இன்னும் சில பேர் கூடி வந்தார்கள். யார் வந்தாலும் சரி, அதையெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு நம்முடைய திறன், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் ஏற்கனவே கூட்டணியாக இருந்தவர்கள் தான் கொஞ்சம் இடையில ஒரு 2 தேர்தலில் கொஞ்சம் விலகி இருந்தார்கள். ஆனால் உணர்வுபூர்வமான கூட்டணி அவர்களோடு இருந்து கொண்டே தான் இருந்தது. எனவே அந்த வகையில் இதையெல்லாம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சந்திக்கும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதை சந்திப்பார். நிச்சயமாக மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார். அவர்களான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. உள்துறை அமைச்சர் பொன்முடியோட பேச்சு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. அதனால துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கியிருக்காரு. இதை பற்றி அது ஒரு தலைமை கழகம், நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய விருப்பம், முடிவு, அவருக்கான உரிமை. எனவே அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அதை உரிய நடவடிக்கை தொடர்ந்து எடுப்பார். இப்போ அமித்ஷா வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் கலந்தாய்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாநில தலைமை வந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு. அதுக்கிடையில் அதிமுகவோட கூட்டணி இதாகுது. இதை எப்படி நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு 3-4 மாதங்களாக திட்டமிட்டு யாரை மீண்டும் தலைவராக கொண்டு வருவது, அதே போல் யார் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்த ஒன்று தான். இப்பொழுது பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு. கடந்த காலங்களில் திமுக வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கிறதா எடப்பாடியே சொல்லியிருக்காரு, அதிமுக பலர் சொல்லியிருக்காங்க. அது தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் தான் அதை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். மக்கள் நிச்சயமாக அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பலகையில் இருக்குது. அதை சுற்றி தனியார் மதுக்கடைகள் வரதா வந்து பல்வேறு போராட்டங்கள்லாம் அறிவித்து பண்ணிட்டு இருக்காங்க. அரசு வந்து மதுக்கடைகளை குறைக்கிறதா சொல்லிட்டு தனியார் மதுக்கடைகள் அதிகமாக திருப்பூர் அதை பற்றி அங்காங்கு பள்ளிக்கூடங்கள் அருகில், கோவில் அருகில், மத வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் குறிப்பிட்ட தூரங்களை வைத்து அங்கே டாஸ்மாக் மதுக்கடைகளுடைய பார்கள் வழங்கப்பட்டது, உரிமை வழங்கப்பட்டது. இப்பொழுது தனியாருக்கு வழங்குகிற அந்த F2 என்கிற அந்த பாரில் முறையாக மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலே தான் அந்த இடங்கள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. ஏதேனும் தவறு நடக்குமானால் உரிய முறையில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாக நடவடிக்கை ஒரு 100 அடி தூரத்தில் அரசோட பலகையில் அது போன்ற குறைபாடு கவனத்திற்கு வருகிற பொழுது அதையெல்லாம் நிச்சயமாக சரி செய்வதற்கான வாய்ப்பு அரசு ஏற்படும். இந்த மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் அரசு கண்டிச்சோ, முல்லை பெரியார் அணை விவகாரம் கேரள அரசு கண்டிச்சோ, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நிறைவேற்றணும். அதாவது பொதுமக்களுக்கான ஆலோசனை வழங்குகிற பட்சத்தில் நிச்சயமாக அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய முறையில் பரிசீலித்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பயன்படுமாக இருந்தால் அதை பரிசீலிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.